தெனாலிராமன் கதைகள் 190. அபூர்வ சிலை. விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரின் அரசவையில் ஒரு முறை வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு சிற்பி ஒரு அழகான பளிங்கு சிலையை பரிசாக அளித்தான். அந்த சிலை ஒரு வீணை வாசிக்கும் பெண்ணின் உருவம். அதன் நுணுக்கமான வேலைப்பாடுகளை கண்டு மன்னர் வியந்து போனார். அந்த சிலையை தனது அந்தப்புறத்திற்கு எடுத்துச் செல்லுமாறு வீரர்களுக்கு உத்தரவிட்டார். வீரர்கள் சிலையை தூக்கிச் செல்லும் போது எதிர்பாராத விதமாக தடுமாறினர். அந்த சிலை தரையில் விழுந்து அதன் ஒரு கை மற்றும் வீணையின் தண்டு உடைந்து சிதறியது. மன்னர் கடும் கோபமடைந்தார். அபூர்வமான கலைப்படைப்பை சிதைத்து விட்டீர்களே, இதற்கு என்ன தண்டனை தருவது என்று கர்ஜித்தார். அப்போது தெனாலிராமன் குறுக்கிட்டு, மன்னா, கவலை வேண்டாம். இந்த சிலையை சீர் செய்ய என்னிடம் ஒரு வழி இருக்கிறது. எனக்கு 3 நாள் அவகாசம் கொடுங்கள் என்றான். 3 நாட்களுக்கு பிறகு தெனாலிராமன் சிலையை அரசவைக்கு கொண்டு வந்தான். உடைந்த கையை ஒட்ட வைப்பதற்கு பதில் அந்த இடத்தில் ஒரு அழகான தாமரை மலரை ஏந்தி இருப்பது போலவும் உடைந்த வீணையை ஒரு பீடமாகவும் மாற்றி செதுக்கியிருந்தான். இப்போது அந்த சிலை வீணை வாசிக்கும் பெண் என்பதற்கு பதில் தாமரை ஏந்திய தேவதை போல பொலிவு பெற்றது. மன்னர் மகிழ்ச்சியில் திளைத்தார். ராமா, உடைந்த கலைப்பொருளை கூட ஒரு புதிய கலைப்படைப்பாக மாற்றிவிட்டாயே என்று பாராட்டி அவனுக்கு 1000 பொற்காசுகளை பரிசாக அளித்தார். பரிசு பணத்துடன் வீடு திரும்பிய தெனாலிராமன் வழியில் தன் பழைய நண்பன் ஒருவனை சந்தித்தான். அவன் மிகவும் வறுமையில் இருந்தான். ஆனால் தெனாலிராமன் அந்த பணத்தை அவனுக்கு கொடுக்காமல், இது என் திறமைக்கு கிடைத்த பரிசு, இதை யாருக்கும் தரமாட்டேன் என்று எண்ணி பிடிவாதமாக பையை இறுக்கி பிடித்து கொண்டு நடந்தான். வீட்டிற்கு சென்று பையை திறந்து பார்த்தபோது அதிலிருந்த பொற்காசுகள் அனைத்தும் வெறும் மண் பொம்மைகளாக மாறியிருந்தன. தெனாலிராமன் திடுக்கிட்டான். அப்போது அங்கே வந்த குரு ஒருவர் சொன்னார், ராமா, உடைந்த சிலைக்கு உயிர் கொடுக்க தோன்றிய உனக்கு உன் நண்பனின் உடைந்த வாழ்வுக்கு உயிர் கொடுக்க தோன்றவில்லையே. கலை என்பது கண்ணுக்கு அழகு, ஆனால் கருணை என்பது ஆன்மாவிற்கு அழகு. கருணை இல்லாத கலைப்பயன் வெறும் மண்ணுக்கு சமம். தெனாலிராமன் தன் தவறை உணர்ந்து உடனே நண்பனை தேடிச் சென்று உதவினான். அடுத்த கணமே மண்பொம்மைகள் மீண்டும் பொற்காசுகளாக மாறின. நீதி. திறமையால் எதையும் சாதிக்கலாம், ஆனால் கருணையால் மட்டுமே அந்த வெற்றியை தக்க வைக்க முடியும். சரிங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.